லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க. என் பிள்ளைய நகைச்சிட்டாயா, என் பிள்ளைய என்கிட்ட சொல்லலையா, என் பிள்ளைய எழுந்துட்டாயா, ஐயோ ஐயோ. ஆட்டு கடிக்குது, மாட்டு கடிக்குது, மனுஷன் கடிக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடிச்சவங்களாம் விழிப்புணர்வா போய் ஊசி போட்டுறாங்க. நான் இந்த குழந்தைக்கு வந்து ஊசி போடுறதுக்கு வந்து சொல்லிறதுக்கு யாருமே இல்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே சின்னிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மகன் 15 வயது சபரிவாசன். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வீட்டின் வெளியே சபரிவாசன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது அதே பகுதியில் இருந்த வெறிநாய் ஒன்று சபரிவாசனை கடித்துள்ளது. இதில் லேசான காயங்களுடன் சபரிவாசன் தப்பி உள்ளார். நாய் கடித்ததை பெற்றோரிடம் கூறினால் அடிப்பார்கள் என நினைத்து பயந்து போன சபரிவாசன் இதுகுறித்து வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் மறைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிவாசனின் செயல்களில் பெற்றோருக்கு வித்தியாசம் தெரிந்துள்ளது. உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சிறுவனை அவரது தந்தை பாஸ்கர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சிறுவன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ரேபீஸ் நோய் தலைக்கு ஏறி சபரிவாசன் நாய் போன்ற செயலில் ஈடுபட்டதால் உடனடியாக சபரிவாசனை மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சிறிது காலம் சிகிச்சை அளித்தும் உடல்நிலை சீராகாததால் உடனடியாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சபரிவாசன் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்த நிலையில் புதன்கிழமையன்று சபரிவாசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியது. என் பிள்ளைய நகைச்சிட்டாயா, என் பிள்ளைய என்கிட்ட சொல்லலையா, நான் காஞ்சிபுரம் போனேன், செங்கல்பட்டு போனேன் ஐயா, சென்னை போயிட்டு என் பிள்ளைய எழுந்துட்டாயா, ஐயோ ஐயோ. இதுகுறித்து பேசிய அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அன்று சிறுவனை நாய் கடித்த பின்னர் அதே பகுதியைச் சேர்ந்த இன்னும் 4 பேரை நாய் கடித்ததாகவும் அவர்கள் அனைவரும் நாய் கடித்ததை தெரிவித்து தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் அவர்கள் உயிர் பிழைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஐயா, இவருடைய குழந்தைய நாய் கடித்த உடனே எதிர் வீட்டில் போயிட்டு ஒருத்தரை கடிச்சிருக்கு. கடித்த உடனே அவங்க வீட்டிலே அவங்க மகன் எடுத்துன்னு போயிட்டு அவருக்கு ஊசி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பையனையும் கடிச்சிருக்கு. அவங்க வீட்டில் எடுத்துன்னு ஊசி போட்டாங்க. ஆனால் இவருடைய மகனுக்கு ஊசி போடாமல் விட்டுட்டாங்க. போயிட்டு இந்த ஏதோ பச்சை இலை மருந்து போட்டு கட்டு போட்டாங்க. பச்சை இலை மருந்து கட்டு போட்டதுனால குழந்தைக்கு வந்து தெரியல. அவங்க 2 பேருக்கு எட்டுன்னு போய் 3 பேர் 4 பேர் கடிச்சிருக்கு. 4 பேர் ஊசி போட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனும் இல்லை. இவங்க கட்டு போடுறதுனால குழந்தைய சரியாக கவனிக்கல. குழந்தைக்கு அந்த ஊசி போடலை. ஊசி போடாததுனால குழந்தைக்கு இவ்வளோ இதுவாகிருக்கு. மேலும் தெருநாய்களை பிடிக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தெருநாய்கள்லாம் கொஞ்சம் பிடிச்சிடுங்க ஐயா. பிடிச்சிட்டாங்கன்னாக்கா மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். நைட்டில் நடக்க முடியல, பகல்லையே நடக்க முடியல. பகல நடக்க சொல்லவே நாய்ங்க வந்து தொத்துது. எதுவுமே இந்த ஊர் நாய்ங்க இல்ல, வெளியூர் நாயெல்லாம் வருது. வெளியூர் நாயெல்லாம் வந்து போன வாரத்துல வந்து 10 ஆடுங்களை கடிச்சிச்சு நாய்ங்க. போன வாரத்துல வந்து 10 ஆடுங்களை கடிச்சிச்சு நாய்ங்க. ஆனா ஒரு ஆடு மாடு வளர்க்க முடியல, சரியான முறையில் வளர்க்க முடியல. அதனால இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யும் மாதிரி எங்களுக்கு நாங்கள் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அதனால இந்த நாய்ங்கெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிடுங்க. ஆசையாக வீட்டில் வளர்க்கும் நாயாக இருந்தாலும் சரி, தெருக்களில் நடமாடும் நாயாக இருந்தாலும் சரி, மனிதனை கடித்தால் உடனே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். வீட்டில் அடிப்பார்கள், திட்டுவார்கள் என நினைத்து சிறுவன் நாய் கடித்ததை மறைத்ததால் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.